ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தாலா மிக அழகான ஒரு விடயத்தை சொல்லுகின்றான். அதாவது சூரா அல் ஹும்ஸ் என்ற அத்தியாயத்திலே வயலுன் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் மக்காவிலே வாழ்கின்ற காலத்திலே மக்காவினுடைய குறைஷி காஃபிர் தலைவர்கள் நபி அவர்களை பற்றி புறம் பேசுவதும் அவர்களுக்கு எதிராக சதி செய்வதுமாக இருந்தார்கள். அல்லாஹ் தாலா அந்த நேரத்தில் இறக்கிய வசனம் தான் இது. ஆனால் உலமாக்கள் சொல்கின்றார்கள், இந்த குர்ஆனுடைய ஆயத்தினுடைய ஒவ்வொரு லஃபுல்களும் வெறுமனே அந்த குறைஷி காஃபிர்களுக்கு மாத்திரமல்ல, முழு மனித சமுதாயத்துக்கும் உரித்தானது. அல்லாஹ் வைலுன், கேடுதான், நாசம்தான் என்று சொல்கின்றான். யாருக்கு? லிகுல்லி ஹுமஸா தில்லுமஸா. ஹுமஸா லுமஸா. ஹுமஸா புறம் பேசி திரியக்கூடியவர்கள், லுமஸா அவர்களை பற்றி இல்லாத விடயங்களை, அவர்களுக்கு எதிராக பல சதி திட்டங்களை தீட்டக்கூடியவர்கள். எனவே இந்த ரெண்டு பேர், புறம் பேசி திரிவது, அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்வது, திட்டங்கள் தீட்டி அவர்களை எவ்வாறாவது வீழ்த்த வேண்டும் என்று சதிகள் செய்பவர்களுக்கு தான் இந்த கேடு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான். அல்லதீ ஜமஅ மால வஅத்ததா. இவர்கள் எவ்வாறுபட்டவர்கள்? தன்னுடைய சொத்து செல்வங்களை சேகரித்து அதனை எண்ணிக்கொண்டுதான் இருப்பார்கள். சேர்க்கிறதும் எண்ணுறதும், சேர்க்கிறதும் எண்ணுறதும். யஹ்சவு அன்ன மாலஹு அஹ்லதா. இவ்வாறு செய்கிறவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த பணம் எங்களை இந்த உலகத்துல நிம்மதியா நிரந்தரமா வாழ வச்சிரும்னு நினைக்கிறாங்க. கல்லா, அல்லாஹ் சொல்றான், அது ஒரு காலமும் நடக்க போறது இல்லை. லயும் பதன்ன ஃபில் ஹுதமா. அல்லாஹ் தாலா சொல்கின்றான், இந்த பொருள் ஆசை, இந்த சொத்தாசை, இவது எல்லாமே இவர்களை ஹுத்தமாவுல கொண்டு போயிட்டு சேர்க்கும் என்றான். வமா அதுராக்கமல் ஹுத்தமா. நபியை பார்த்து கேட்கிறான், ஹுத்தமாண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாருல்லாஹில் மூகதா. அல்லாஹு தாலா அவனே பத்த வச்ச தீமூட்டிய நெருப்பு, கொழுந்து விட்டெறியும் நெருப்பு என்று அல்லாஹ் சொல்றான். அல்லதி தத்தலி ஃபிதா. இந்த நெருப்பினுடைய வேகம் எப்படி இருக்குமெண்டா, அது உடலையும் பத்த வைக்கும், ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்தையும் அது சுட்டெரித்து விடும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னஹா அலைஹிம் முஸதா. நிச்சயமா அவர்கள் அதன் மீது, அந்த நெருப்பின் மீது அவர்கள் போட்டு, ஒரு சோசுக்குள்ள நாங்க ஒரு சீஸ் போலையை போட்டு உருட்டி எடுக்கிறா போல, அந்த மனுஷன் அல்லாஹ் தாலா அப்படியே அந்த அந்த ஹுதமாவுல போட்டு பிரட்டி எடுப்பான். ஃபீ அமதி முமத்ததா. அவர்களை அல்லாஹ் தாலா பெரிய பெரிய போஸ்ட் தூணுகளை போல உள்ள கட்டைகள் எல்லாம் கட்டி போட்டிருப்பான். சங்கிலியால கட்டி போட்டு வேதனை செய்யப்படும். கண்ணியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்க்கையின் தேவைக்காக உழைக்கின்றோமா, அல்லது சொத்துக்களை சேர்த்து சேர்த்து இந்த புள்ளோட புள்ள பரம்பரை சாப்பிட்றதுக்கு சேர்க்கிறோமா? ஒரு காலம் இருந்துச்சு, வீட்டில இருந்து தொழிலுக்கு போனாங்க. இப்ப இருக்கிற காலம் தொழில இருந்து தான் வீட்டுக்கு வராங்க. என்னென்னு விளங்குதுதானே? வீட்டினுடைய நிம்மதி சந்தோஷத்துக்கு அடுத்ததுதான் தொழில். தொழில் கொஞ்ச நேரம், ஆனா எங்களுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷமும் எங்களுடைய உடலுக்கு தேவையான ரெஸ்டும் அதிகமா இருக்கும். இன்றைக்கு பிஸி கூட, ஆனா அவரு கொஞ்சம் போலதான் வீட்டுக்கு வந்து போறாரு. சில பிள்ளைகளுக்கு வாப்பாட முகம் தெரியா, ஆனா வாப்பா வீட்டுலாம் இருக்காரு, வாப்பாட முகம் தெரியா. புள்ள படுத்தது பிறகுதான் வீட்டுக்கு வராரு. புள்ள முழிக்கிறதுக்கு முதல் வீட்டை விட்டு போய் திடுறாரு. அப்ப வாப்பாட டச் ஒன்று இல்லை, அன்பு இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லது ஜமாமால வாழ்ந்தது அல்லாஹ் சொல்றான், ஏன் இவங்க சொத்துக்களை சேர்த்து அதுக்கு நீ என்ன செய்ய போறாங்க? மிகதாத் இப்னு சுலைமான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவாளி, ஒரு ஆலிம், ஒரு ஃபகீஹ் இருந்தாங்க. இவர்கள் வாழ்ந்த காலத்துல மன்சூர் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு ஆட்சியாளர் இருந்தார். அவரை சந்திக்க போற நேரத்துல இந்த மன்சூர் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் கேட்கிறாரு, அரசன் கேட்கிறாரு, எனக்கு ஏதாவது நல்ல ஒரு உபதேசம் ஒன்று செய்யுங்களே. அப்ப இந்த ஆலிம் ஷா கேட்கிறாங்க, இந்த ஃபகீஹ் கேட்கிறாங்க, நான் படித்ததில் சிறந்த ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா, அல்லது நான் கண்ணால் கண்ட விடயத்தை சொல்லட்டுமான்னு கேட்டாரு. இந்த மன்சூர் அமீர் சொல்றாரு, அரசன் சொல்றாரு, நீங்க கண்ணால கண்ட விஷயத்த சொல்லுங்க சொல்கின்றார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெறுமனே
2 வருடங்கள் தான் முழு உலகையும் ஆட்சி செய்தார்கள். அந்த 2 வருஷத்துல முழு உலகத்தையும் பெரிய ஒரு மாற்றம் சேஞ்ச் ஒன்று பண்ணிட்டார். அவ்வளவு ஒரு சிறந்த ஆட்சி செய்த ஒரு மனிதர். கடிமானவர்களே, உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் ஆடும் ஓநாயும் ஒண்டா தண்ணி குடிக்கும். அப்படி ஒரு நீதம் இருந்துச்சு. அதே நீதத்தை பல்லாண்டு காலங்களுக்கு பின்னால நிலைத்து இருந்தது இவருடைய ஆட்சி காலத்துலதான். அப்படி ஒரு நீதம். கண்ணியமானவர்களே, இவர்களுக்கு அல்லாஹ் தாலா 11 பிள்ளைகளை கொடுத்திருந்தார். 11 பிள்ளைகளை கொடுத்திருந்தார். இவர்கள் கடைசி மரண தருவாயில அந்த 11 பிள்ளைகளுக்கும் வச்சுட்டு போன சொத்து எவ்வளவு தெரியுமா? வெறுமனே 18 தீனார். 18 தீனார் தான். அப்ப அந்த 18 தீனார்ல இவங்க மரணிச்சத்தோட 9 தீனார் இவங்களுடைய கஃபன் அடக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் செலவு வைத்து, மிச்ச 9 தீனார்ல 11 பிள்ளைகளுக்கு பிரிச்சா ஒருத்தருக்கு ஒரு தீனாரும் கிடையாது. அதுலயும் அந்த தசக்கணக்குல தான் கொடுத்தாங்க, பாயிண்ட்ஸ் கணக்குல தான் கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு கம்ப்ளீட்டா ஒன்று இல்லை. இவங்க மரணப்படுக்க இருக்க போக்குள்ள கொஞ்சம் பேர் மீது கேட்கிறாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு சொத்துக்களை கொஞ்சம் சேர்த்திருக்கலாமே. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்த்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், வஹுவ யதவல்ல சாலிஹின், சாலிகான பிள்ளைகளை நான் பொறுப்பெடுக்கிறேன் அல்லாஹ் சொல்றார். அது போதுமண்டார் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியமானவர்களே, அதே மிக்தாத் இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஆலிம் ஷா சொல்றாங்க, அவர்கள் மரணித்த சிறு காலங்களில் அதே இடத்துக்கு ஹிஷாம் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சிக்கு வந்தார். இந்த ஹிஷாம் என்பவர் தவறான வழிகள்ல சொத்துக்களை சேர்க்க ஆரம்பிச்சாரு. அவருக்கும் 11 பிள்ளைகள். இவர் பிள்ளைகளுக்கு எந்த அளவு சொத்தை விட்டுட்டு போனாருண்டா, ஒரு பிள்ளைக்கு மட்டும் பல லட்சம் ரூபாட தீனாரை விட்டுட்டு போனார். பல லட்சக்கணக்கான தீனார்கள் சொல்றாங்க. அந்த அந்த ஒரு பிள்ளைக்கு மட்டும் அவர் கொடுத்த அந்த தீனார பெருமதி 5 லட்சம் பவுண்ட். தங்கத்திட 5 லட்சம் பவுண்ட் ஒரு புள்ளைக்கு விட்டுட்டு போன ஒரு சொத்து. இப்படி 11 புள்ளைக்கும் கொடுத்துட்டு போனார். அந்த இமாம் சொல்றாரு, நான் அதே காலங்களில் இந்த ஹிஷாமுனுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த ஹிஷாமுனுடைய பிள்ளைகளை கண்டேன். பஜாரிலே எனக்கு ஏதாவது வாய்க்கு தந்துட்டு போங்க என்று பிச்சை எடுப்பதை நான் கண்டேன் என்று சொன்னார். அல்லது ஜமா மாலவ் ஆத்ததா, சொத்தை சேர்த்து சேர்த்து எண்ணுறவங்களோட ஹாலாத்து அவங்களுக்கும் ஃபெயிலியர் தான், அவங்களோட பிள்ளைகளுக்கும் ஃபெயிலியர் தான், அவங்களோட சந்ததி பரம்பரையுடைய லைஃபும் ஃபெயிலியர் தான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தாரான். சாலிஹானவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஹலாலை தேடி அந்த ஹலாலின் பிரகாரம் எங்களுடைய குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும். ஒரு பொழுதும் ஹுமசாவாக லுமசாவாக மக்களுடைய புறங்களை பேசுபவர்களாக, மக்களை பற்றி குறை சொல்லி தெரியக்கூடியவர்களாக நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் ஆகிவிடக் கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு தடவை இந்த சூறாவை நாங்கள் ஓதிக்கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة عليهم مؤصدة في عمد ممددة. வல்ல ரஹ்மானே, அனைவர்களையும் சாலிஹான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உதவி செய்வானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.